டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க? நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதத்துக்கு, அதாவது பிப்ரவரி 2025 பிப்ரவரி மாதம் வந்து கால்பர் ஆகுமா ஆகாதா? ப்ளஸ் பிப்ரவரி, அதாவது இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வர மாதிரி சொல்றாங்களா? இதனுடைய உண்மை தன்மை என்ன? 1350க்கும் காலி பணியிடங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வரக்கூடிய காலி பணியிடங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இதுவுமே வந்து என்ன தன்மை? அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் போக போறாங்க. பிசி எக்ஸாமுமே வந்து இந்த வருஷம் வந்து கால்பர் வந்துருமா, இல்லை அப்படின்னா 2025 வந்து எந்த மாசம் வந்து கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அகாடமி போனாதான் பாஸ் பண்ண முடியுமா, நம்ம வீட்டில இருந்தே படிச்சு பாஸ் பண்ண முடியாதா, பிசிக்கலுமே வந்து ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டீங்க. ஓவராலா எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோத்துக்கு இப்போ வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளைனா வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து கால்பர் வரப்போறது உறுதி. ஓகேவா? அது இந்த வருஷமோ இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரோ வந்து கன்ஃபார்ம் வந்து கால்பர் வந்துடும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஒரு சில தற்கொலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது எப்படி கால்பரே நீ வந்து வரதுன்னு சொல்ற, அப்புறம் நீ மட்டும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து லா கிளாஸ் மட்டும் எப்படி போடுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கிளிப்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, எஸ்ஏ எக்ஸாமோ பிசி எக்ஸாமோ நான் வராது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வீடியோ தொகுப்புலையுமே வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல. ஓகேவா? எஸ்ஏ எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி ப்ராசஸ்ல வந்து இருந்துகிட்டு இருக்கு. எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து கேஸ் இருக்கு. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்குமே வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு. பட் எஸ்ஏ எக்ஸாம் அளவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் கிடையாது. பட் இப்போ வந்து ட்ரைனிங் அலர்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இவங்க ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸா வந்து 2025 பிசி எக்ஸாமுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதுல வந்து எங்கேயுமே வந்து நான் ஷோரா கால்பர் வரவே செய்யாது, வேகன்சி இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஸ்டேட்மெண்டே வந்து கொடுக்கல. பட் ஒரு சில முட்டாள்கள் வந்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு தெருவில் நடந்து போறோம், இல்லைன்னா ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னா ஒரு நாய் வந்து குலைக்கும். அதுக்காக வந்து நம்மளும் ஆப்போசிட்ல குலைச்சோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நாய்க்கும் நமக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து வேற மாதிரி போயிடும். ஸோ ஒரு நாய் குலைக்க அப்படின்னா நம்ம காமா பார்த்துட்டு ஒதுங்கி போகணுமே தவிர அதை நம்ம எதிர்த்து நின்று குலைச்சோம் அப்படின்னா நாய்க்கும் நமக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து தெரியாம போயிடும். ஸோ பேட் கமெண்ட் போடுறவனை பத்தி எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்லயுமே வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து தாராளமா வந்து படிங்க. ஓகே? ஸோ இதுக்கப்புறமா வந்து சார் இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து கால்பர் வந்து வந்துருமா இல்லையா, அது வந்து ஷோரா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா டிசம்பர் 9ஆம் தேதி கோர்ட்ல வந்து கேஸ் வருது. ஓகேவா? டிசம்பர் 9ஆம் தேதி கோர்ட்ல நீங்க வந்து இந்த கேஸ் போட்டிருக்க எல்லாரையுமே வந்து நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 10க்கு அப்புறமா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப பிசி எக்ஸாமுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன் வச்சாங்களோ அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமுக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ண 20 days வந்து போதுமா? இது வந்து நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ட்ரைனிங் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? கால்பர் வரப்போறது உறுதி. ஓகேவா? அது வந்து இந்த டிசம்பர் உள்ளதானா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து தெரியாது. பட் 2025 கால்பர் வந்து ஷோரா வந்து வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்ல வந்து பிப்ரவரியில வந்து கால்பர் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில கமெண்ட் வந்து நான் வந்து ரீட் பண்ணேன். அது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உண்மையா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிசம்பர் மாசம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ, அப்புறம் ஃபங்க்ஷன் டேட்டு, ட்ரைனிங் ப்ராசஸ் இது எல்லாமே முடிஞ்சு பிப்ரவரி மார்ச்ல வந்து நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தாராளமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு உரிமையை பண்ண வேண்டாம். நம்ம அகாடமியா இருந்தாலும் சரிதான், மற்ற ஒரு அகாடமியா இருந்தாலும் சரிதான், டெஸ்ட் பேஜ் போடுங்க படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர மற்றபடி வந்து படிக்கவே வேண்டாம், கால்பர் வரவே செய்யல அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு அகாடமியும் வந்து சொல்லலை. ஸோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிங்க. தற்கொலையா போறக்கூடிய ஸ்டூடெண்ட் அது வந்து உங்களோட கையில தான் இருக்கு. ஓகே? தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்களா இல்லையா?
நீங்க வந்து இப்போ பார்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து டியூனிஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து மெயில் பண்ணுங்க, லெட்டர் போடுங்க. நீங்க ரெகுலரா பண்ணதான் வந்து அவங்க வந்து இதை வந்து கவனத்துல வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அகாடமிலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து இது வந்து பீஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா வந்து நமக்கு ஒரு மெசேஜோ காலோ வருது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா வந்து கவனத்துல வந்து எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க போர்டுக்குமே வந்து ஃபீமேல் ஆர் மேல் லாஸ்ட் பார்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து லெட்டர் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட வேற ஏதாவது ஒரு மூலமா கூட நீங்க வந்து ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸை வந்து அவங்க ஷுவரா வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை விட்டுட்டு நீங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் யூடியூப் கமாண்ட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா அது நாங்க தான் பார்ப்போமே தவிர வேற யாருமே வந்து பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதையுமே வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய சார்பாகவுமே வந்து டியூனிஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து லெட்டரும் பண்ணியிருக்கோம், பிளஸ் மெயிலுமே வந்து பண்ணியிருக்கோம். பார்டர் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்களுமே வந்து இதை தாராளமா வந்து பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1350 வேகன்சி வந்து இருக்கு, எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லீக் நியூஸ். இது வந்து அபிஷியலா எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகல, ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் டெலிகிராம் மெசேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் இதுதான் இருக்க தவிர மற்றபடி அபிஷியலா வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடையாது. மேபி அபிஷியலா 1350க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் போட்டி போட போறீங்க. ஓகேவா? அதுல 1350 வேகன்சி இருந்தவொடனே வந்து நம்ம வந்து செலக்ட் ஆக போறது கிடையாது. நம்ம கரெக்டா படிச்சு கரெக்டா பிசிக்கல் எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா 1350ல நமக்கான ஒரு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் தான். ஓகேவா? அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பிளஸ் இதையும் தாண்டி குறைவா வருது அப்படின்னா அதையுமே நீங்க வந்து அப்செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேகன்சி அதிகமா இருந்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க, குறைவா இருந்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க. அதை மைண்ட்ல வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் வந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். நீங்க எக்ஸாம்லயும் சரி பிசிக்கல்லும் சரி, ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா பிசிக்கல்ல வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பிசிக்கல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எக்ஸாம்ல வந்து வீக்கா இருப்பாங்க. அப்போ எஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரெண்டுலயுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நான் வந்து எஸ் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா என்னோட எக்ஸாம் நாலேஜ் வந்து நல்லா பெட்டரா இருக்கணும், அதே மாதிரி பிசிக்கல் நாலேஜுமே வந்து பெட்டரா இருக்கணும். ரெண்டுலயுமே நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்தாதான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஏதாவது ஒன்றுல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேல் ஆர் ஃபீமேல் எஸ் எக்ஸாம் கேண்டிடேட் தயவு செய்து நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ரெண்டுலயுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபுல் டைமா வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஓகே, ஆனா பிசிக்கல்ல வந்து ரொம்ப வீக்கா இருப்பீங்க. பட் அதையுமே வந்து டே டு டே லைஃப்ல வந்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரன்னிங் போகலாம், ஜாகிங் போகலாம், அதே மாதிரி அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ள வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், த்ரோ பால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டரா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டி மோதி நிக்கிறத விட இப்ப இருந்தே நம்ம வந்து அட்வான்ஸா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால எக்ஸாம் படிக்கிறது அண்ட் பிசிக்கல் பண்றது ரெண்டுலையுமே நீங்க வந்து இப்ப இருந்தே உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி வந்து பிசி எக்ஸாமுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. அவங்க ட்ரைனிங் ஒன்ஸ் அவங்க ட்ரைனிங் சென்டருக்குள்ள வந்து என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த டியூனிஎஸ்ஆர்பிக்கு வேலையே வந்து பிசி எக்ஸாமுக்கான வேகன்சி எல்லாமே கலெக்ட் பண்ணி அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் போடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? கால்பர் வந்து 2025ல மேபி ஜூன் ஜூலை இந்த மந்த்ல கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா எஸ் எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி எந்த புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கீங்க. நான் சொல்ற ஒரே புக்கு வந்து ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஓகேவா? நீங்க எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையில ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பிசி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லா புத்தகத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுல வந்து
நான் இந்த அகாடமி புக்கை மட்டும் படிங்க, இந்த அகாடமி புக்கை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா நான் எந்த அகாடமி புக்குமே நான் வந்து படிக்க சொல்ல மாட்டேன். ஏன் நம்ம அகாடமி புக்கையுமே நான் வந்து படிக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அகாடமியுமே வந்து டிஎன்பிசி எக்ஸாமும் சரி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்குமே வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் தான் நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்றேன்னு தவிர மற்றபடி அந்த புக்கு இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதையுமே வந்து சஜஷன் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க வந்து கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. மேபி ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு பிசி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்ல நியூஸ் பேப்பர் நீங்க ரீட் பண்ணும்போது ஈஸியா வந்து அதுவுமே வந்து அப்டேட் ஆயிரும். ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு நிறைய நாலேஜ் வந்து தேவைப்படும். அப்போ நீங்க கம்பல்சரி வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க அதை அப்டேட் பண்ணாலே ஈஸியா வந்து எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு அகாடமி போனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க வீட்டுல இருந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோட போனை எடுத்து நோண்டாம கரெக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம்ல வந்து நிறைய பேர் வீட்ல இருந்தே படிச்சு பாஸ் பண்ணி இப்போ ட்ரைனிங்குமே வந்து போக போறாங்க. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து தேவை. ஏன்னா டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்தரா வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நீங்க வீட்ல இருந்து படிச்சா கூட ஆன்லைன்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்க. ஓகேவா? அது வந்து மஸ்டா வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிங்க. ஓகேவா? நீங்க வேற ஒரு அகாடமி போனாலுமே அவங்க ஸ்கூல் புக்கை கட் காப்பி பண்ணி தான் இங்க வந்து ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்களே தவிர பட் நீங்க ஸ்கூல் புக்கை அதை தொட்டு தழுவி படிக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலை வந்து ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதனால அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐ எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி வரப்போறது கன்ஃபார்ம். நான் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா பிசி எக்ஸாம் இதுக்கு தேவையான எல்லா டெஸ்ட் சீரீஸுமே வந்து நான் ரெகுலரா வந்து போட தான் செய்வேன். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிச்சு அடுத்தடுத்த லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கிட்டே இருங்க. படிக்காம தற்குறித்தனமா நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணிட்டே இருங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல நான் வந்து மாத்திட்டே இருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வந்து படிச்சு நீங்க வந்து டபுள் ஸ்டார் வச்ச யூனிஃபார்ம் வந்து போடணும். அதே மாதிரி கரியர் டு பிசி யூனிஃபார்மே நீங்க போட்டு காவல்துறையில பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல வேற ஏதாவது கமாண்ட் இருந்துச்சு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நம்முடைய யூடியூப் சேனல் மூலமா வந்து டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பரும் அண்ட் டெலிகிராம் லிங்குமே நான் தரேன். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன லேட்டஸ்டான அப்டேட் இருக்கோ அது எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அதையுமே நீங்க வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் இது மூணுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.